இங்கே டான்சராக நடிக்கும் எம்எஸ்கே பவதாரணி அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. தொட்டுக்கும் முட்டணும் குருன்னு ஏறுதரா. நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடி எழுவித்து எங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியவர்களுக்கும் இன்னைக்கு சோழிய முடிக்கிற வயல் சரி செல்வா இருக்கட்டும். எல்லாருக்கும் பட்டாடி பத்தி கௌரவப்படுத்தி அந்த கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அப்போ சிமா எப்படி எடுக்குது வச்சியலா இருக்கு மாமா இல்ல உங்களை பார்த்துட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படித்தான் அப்படித்தான் சீசன் முடிய போகுது. சீசன் ஆரம்பிச்சு மாத்திரம் வாங்கிக்க இருக்கட்டும். அப்போ வணக்கம் பே. அப்போ வணக்கம் பே. வணக்கம் மாமா. மாமா வணக்கம். என்னால பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தாய்மார்கள் கூட்டம் அதிகமா இருக்கீங்க. தாய்மார்கள் கூட்டம்லாம் அதிகமா இருக்கீங்க. உண்மையிலே உங்களை பார்த்தாதான் என் ஈரக்குலையே நடுங்குது. எப்படியும் இந்த பப்புண்டான் சோறையே தான் உட்காந்து பார்ப்பீங்க. அதுக்கு மேலே எந்திரிச்சு போனோம்னா ஒரு 4 பேராக போகாமல் ஒரு 2 பேராக போனீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க வேடுவரை கண்டிப்பாக பார்க்கறதுக்காக உட்காருங்க. முழுசாக உட்காந்து நாடகத்தை பாருங்க. வேடுவர் மாமா எப்படி நடிக்கிறாரு, எப்படி பண்ணுறாரு. வேடுவர் மாமாவா? நீ என்னப்பா ஓட்ட பேரை சொல்லும் போது அப்படியே உன் சோழியை முடிச்சு விட்டு போயிருவேன். இருக்கட்டும் இருக்கடா. அடுத்த வருஷம் வித்துட்டு போகணுமா இல்லை அடுத்த செட்டு இருக்கிறதே டவுட்டில் தான் இருக்கும். பார்த்துக்க. இருந்தாலும் வீடியோ எடுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம். மாண்டுகளுக்கு வணக்கம். எந்த சொக்கார் அடி தங்கம் வணக்கம் அடி தங்கம். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால பிடிங்க. அன்பு மாமா சி அப்பா எல்லாம் சொல்றது தாள கலைஞர். எங்கள் நாடக உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமான கொஞ்சம் அமைதியாடுறா. எங்கள் நாடக உலகத்தில் பொக்கிஷமான இசைக்கலைஞர் தாள கலைஞர் அன்பு மாமாச்சி சித்தப்பா தெய்வேந்திரன் சித்தப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. என்ன எதை எடுத்து போடுறீங்களோ இல்லையா இந்த தெய்வேந்திரன்ற பேரை மட்டும் எடுத்து நீங்க போடுறீங்க யூடியூப்ல. இருக்கட்டும். இருந்தாலும்
பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வெள்ளை நமக்கா போட்டு பட்டு வெள்ளை நமக்கா போட்டு அங்கி கொண்டு போறவளே குலனி மாரியா மல்லே வெட்டி எவ்வளோ உடனே ஏத்தி கட்டி பம்பு பண்ண வாரமுக வீடுங்க நேரமாச்சு உங்கள் முன்னால் டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் பவதாரணி அவர்களுக்கு அண்ணன் சதீஷ் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். சதீஷ்னா இருப்பா சித்தப்பாவா நீங்க தானப்பா? இல்லை வேற யாராவது கொடுத்துருந்தா கூட வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். சித்தப்பா போயிட்டாரு. அன்பு சித்தப்பா சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம் சித்தப்பா. என்ன நீங்க வந்திருக்க பப்புனுக்கார ஐயா இருக்காருல்ல ஐயாவா? ஐயா வரல வயசான வரா அவரு இல்லைங்க மரியாதை. ஏன்னா யாருக்கு அந்த யாருமே மரியாதை கொடுத்து பேசணும். நீ அதுல கரெக்டா இருப்ப. அதான் யாரையுமே தப்பு தவறா பேச மாட்டாது. அதுல கரெக்டா இருப்ப. இருக்கட்டா என்னப்பா அப்ப இவ்வளவு நேரம் நான் செக்ஸ் பட்டா பண்ணு பேசாம உட்கார்றா. இருந்தாலும் நம்ம தாக்குதல அப்படிங்க கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு முடியாதவனா இருந்திருக்கானே. ஹாரி ஹாரி ஹாரியா ஹாரியா ஹாரின்னு ஹாரியா ஐயா பாவம் ரொம்ப ஆண்டவன் ஒரே வச்சுட்டா. என்ன ஒரே ஒரைய வைக்கல ஒரைய வச்சுட்டா. அழகா மூஞ்சிய கொடுத்துட்டா. ஆமா ஆமா. ஆனா திக்கி திக்கி வர நாக்குக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கேன். ஹரிஷா வாங்க உங்க கூட வந்ததுக்கு வாங்க. இல்ல இல்ல குறைய குறைய வாயில அதனாலதான் நாங்க அங்க ஒதுக்கி விட்டோம். அதுக்கு தனியா ஒதுக்கி விட்டோம். அவன் எனக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? சரி 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 சரி. நல்ல ஐசெட்டு அருமையான மைக். நல்லா இருக்கும். இந்த நாடகத்துல யாரு ஹான்ஸு 6 ரூபா கொடுத்தா அது சதீஷ் சதீஷ் என்ன எங்க அங்கிட்டு அங்கிட்டு சுத்தி பாரியா. என் கூடத்த நந்தனே என் கூடத்த ஆட்ட என் கூட தான் ஆட்டுச்சு அண்ணன். அந்த பிள்ளைக்கு மட்டும் 100 ரூபாயா? நீ வா அக்காட்ட சொல்லித்தரேன். அந்த பார்க்க நினைக்கிறேன் அக்கா அவளும் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் சாரி. நான் உங்களை அறியாம இடிச்சிட்டேன். என்ன ஒரு வாரத்தை பேசுறதுக்கே 1 வாரம் ஆகும் போலயே. தப்பா நினைச்சுக்காதீங்க. 1 மாசம் ஆகும் போலயாடா? இல்ல தப்பாலாம் நினைச்சுக்கல. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? நல்லா தானே இருக்கீங்க? ஏன் அழுகுறீங்க? ஆண்டவன்
குறைய வச்சுட்டா. என்ன குறை? அட கடவுளே, திக்கி வரும். இந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பத்தியலா? எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், எவ்வளவு ஒரு நல்ல தொழிலாளி, நல்ல ஒரு அழகே, நல்ல ஒரு படைப்பு, நல்ல ஒரு ஆம்பளை, நல்ல ஒரு குடும்பத்தார் மனுஷனுக்கு போய் அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லாம அந்த மனுஷனோட வாயில போய் வச்சிருக்கான் பாரு. என்னத்த சொல்லி யார்கிட்ட சொல்லி? தூங்கிட்டேன். தூங்கும் போது அசந்து வச்சுட்டாடா. நீங்க தூங்கிடாதீங்க. எனக்கு வைக்க மாட்டேன். இனிமே வைக்கிற அளவுக்கு நான் இல்ல. சொல்ல முடியாது. இருக்கிறவங்க ஆசைப்பட்டு அச்சால வைப்பா. இருக்கிறவங்களா வைக்கிறதுக்கு கடவுளா வைக்கணும். சரி இருக்கட்டானே. இப்போ உங்களுக்கு வாயில குறை, கையில என்னாச்சு? விழுந்துட்டேன். ஓ, கீழே கையும் போச்சா? கையை எதுல போயிடுச்சு? அகினார் இருக்கார்ல. ஆமா, டூவீலர் ரோட்ல இல்ல. ஓ சரி 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 சரி. அவர் வண்டி ஏதோ ஒப்பேத்துனேன். அவர் வண்டியை ஒப்பேத்திட்டு இப்போ உன் வண்டி என்னாச்சு? கீழே விழுந்துட்டேன். முருகா கீழே விழுந்துட்டீங்க. இப்போ என்னங்க பண்ணணும்? நீங்க யாரு, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அதை கொஞ்சம் தெளிவா. என்ன சிரிக்கிறேன் சார்? அழுகுறாருங்க. ஐயோ ஐயோ, பரிதாபமா இருக்கேன். என்னப்பா விஷயம்? ஆய் வரம்பு அப்படித்தான் முக்கியம். நல்லா இருக்கும்ல. நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். லவ் பண்றியா? ஊரே வெள்ளத்துல போச்சா, ஒருத்தர் மட்டும் உழ வச்சு தின்ன மாதிரி. வாயில குறை இருக்குல்ல, நீதே லவ் பண்றியா? வாயில குறைய வச்சுக்கிட்டு நீ காதலிக்கிறியா? வாயில குறை என்ன? நாக்கு எதுக்கு? காது எடுத்து சம்பாதிப்பேன். யார காதலிச்சீங்க? காதல போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களா? நீ சும்மா பேசினாலே புரிய மாட்டேங்குது, அழுகாம பேசியா? என்னைய பிடிக்கலன்றா? ஏன் அழகா இல்லைன்னா? வாயில குறை இருக்குன்னா? இல்ல அம்மா அப்பா பிரச்சனை, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை எதுவுமே இல்லன்னா எதுக்கே பிடிக்கலன்னுச்சு? உன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னேன். நல்ல மனுஷன், புனிதமான காதலியா? செத்தாலும் உன் கூட தான் சாவேன்னு சொன்னேன். சரி, அப்ப ஒரு வார்த்தை சொன்ன. அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? நீ என்ன சொன்னாலும் சரி. சரி, என் கால விழுந்த அழுதாலும் சரி, என் புருஷனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. உன்னையெல்லாம் வெட்டாத அருவாளை வீட்டில் வச்சிருக்கலாமா? உனக்கு எவ்வளவு மமதா இருந்தா இன்னொருத்த பொண்டாட்டியை போய் நீ விரும்புறேன்டுவ? ஏன் உண்மையான காதல்ன்றது கல்யாணம் ஆகாத பெண்ணை காதலிக்க. இப்ப நீ என்னைய காதல் செய்யினா ஒத்துக்கறலாம். 6 பொண்டாட்டியா இருந்தானே. 6 பொண்டாட்டி வேணாலும் நீ 6 பொண்டாட்டியா விரும்புவாங்க? 6 பொண்டாட்டியா இருந்தானே. அப்ப நீ 6 பொண்டாட்டியுமே பண்ணுவ? நான் பண்ற காதல் உண்மை. உண்மையா? உண்மை. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு லவ் லெட்டர் எழுதி தரணும். ஓ, கையில அடிபட்டிருக்கனா? நான் எழுது. நீ அந்த கையில எழுத தெரியாதா? வராதா? பாவம், நல்ல பையன். இது நல்லா வர. சொல்லுங்க. இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒன்னே சொல்லல, கொடுமை மசிறு இறகம் பிடிச்ச முண்டை. இப்ப யாரு பேசுறா? கெரக மசுரு கொடுமை பிடிச்ச முண்டை. இதெல்லாம் இப்ப யாரு சொன்னது? எக்கோ யார? என்ன இல்ல. அப்ப சரி, அப்ப சொல்லுங்க. ஊனா போடுங்க. இல்ல, எனக்கு ஊனா போட்டு பழக்கம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அந்த ஊனா இல்ல, இந்த ஊனா இல்ல, இந்த ஊனா. பிள்ளையார் சொல்லி ஊனா ஊனா போட்ட. காதல் 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 கடிதம் கடிதம் எழுதினேன். காதல் கடிதம் தீட்டவே பேனா மையும் காலியா எழுதினேன். நீ ஒரு என்ன தேவதை. நல்ல வேலையா போச்சுடா. உனக்காக காதல் கடிதம் எழுதுனேன் பாரு. தேவதை தேவதைண்டா சொல்ல வந்த. உயிரை பறந்து மட்டும் நீ மட்டும் தேவதை. தேவதை அத சொல்ல வேணாம்டா சாமி. நான் உன்னை எப்ப உன்னை ஒரு தடவை பார்க்க வேண்டும். நல்ல வேலை. நீ என்னை
இருக்கு இந்த பிள்ளை ஏன்டா கூப்பிடுற? ஊருக்கு ஊருக்கா? நான் கூட அப்படி சொல்லுவேன். ஊருக்கு எப்ப கூட்டிட்டு போவாய்? கூட்டிக்கிட்டு அப்படி மக்கள் கிறுக்கு முண்டை மக்கள் சொருட்டி அடிக்கிட்டாங்க. கிறுக்கு முண்டை யார பேசுனா இருப்ப? யாரா? என்ன இல்ல சொல்லுங்க. உன் பூ 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 சொல்லு புன்னகை. நல்ல வேலையிடா கடவுளே காப்பாற்று. நான் விழுந்து விட்டேன். விழுந்து விட்டேன். நீ மட்டும் தேவதை. நல்ல வேலை. நான் உன்னை நக்க வேண்டும். நீ ஏம்மா செய்யற? நான் உன்னை நான் நன்றாக நக்க வேண்டுமா? நீ அப்படித்தானே சொல்ற? நன்றாக பார்த்துக் கொள்வேன். கிறுக்கு முண்டை இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் லெட்டர் எழுதக்குள்ளையும் போதும் போதும். கிறுக்கு முண்டை இப்ப யாரையோ சொன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க யாரையோ பேசினாருங்கப்ப. நீ என்னையா பேசினப்ப? அதிர்வு அந்த மாதிரி இருக்கு. இந்த இப்பெல்லாம் பேச்சு தெளிவா வருது. அப்ப மட்டும் ஏன் அவனுக்கு இப்படி வருது? ஒரு லெட்டர் எழுத சொன்னா உங்களை நக்கணுமா மசித்த புடுங்கணுமா? மகனத்தை பாரு மகன். நீங்க சொன்னது ஒழுங்கா சொல்லியிருக்கணும். அதை விட்டு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன அர்த்தம்? அந்த கேமராவை கட் பண்ண சொல்லுங்க. தம்பி கேமரா கட் பண்ணுப்பா. 2 கேமராவை கட் பண்ணுங்க. இந்த கேமரா கட் பண்ணோம்னா என்ன ஆகுறது நிலைமை? அங்க இருக்கிற கேமராவை கட் பண்ணுங்க. அம்மா நாங்க மொட்டைக்குண்டி யூடியூப் சேனல் உனக்கு நல்ல மனுஷன் சேனலுக்கு வேற பேர் வைக்கிறது இல்லையா? என்ன பண்ண சொல்ற? யூடியூப் சேனல் வச்சுதான் நிறைய இடத்துல சம்பாதிக்கிறாங்க. அது சரி. நிறைய பேரை வெளிப்படுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், யூடியூப் சேனல் வச்சு சில பேர் பிராங்க் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்க? ஆமா, பிராங்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. ஆனா யார் மனசையும் காயப்படுத்தாம பிராங்க் பண்ணணும். நீங்க என் மனசை காயப்படுத்தி விட்டீர்கள். ஆமா, உன் மனசை காயப்படுத்தினா காயப்படுத்தாம இருந்தேன். அதுக்கு நீங்க சொன்னோம்னா அதுக்கு நீ ஓனாம்பா நக்க வேண்டுமோ இது தேவதை என்று எனக்கு புரியல. உனக்கு நீ புரியுற மாதிரி சொல்லணும்ல. என்ன புரியுற மாதிரி சொல்லணும்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நக்கீரனை கூட்டிட்டு வந்தா எழுத வைக்க முடியும். ஆனா போனா போல ஆம்பளை பையன் ஓரளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தா ஓ இஷ்டத்துக்கு பேசுறீங்க, ஓகத்துக்கு பேசுறீங்க. பேச்சா நீங்க இதே நானா இருக்க சரியா போச்சு. இது வேற பிள்ளையா இருந்தா என்ன கட்டிருக்கோம்? நொட்டா போல ஏதோ சோத்த இருக்குது பியத்து நேரம் வருவட்டா நாய அப்படின்னு கேட்டுக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்ணியார் அப்படின்னா பவதார். நீ ஒரு பிள்ளை தானே. நீ பேசுறீங்க பேசி பாரு. பேசி பாரு. நீ தம்பி எல்லாரும் வாயில மூத்திர தடிச்சு விடுங்கடா. பேசுறீங்க ராசா காலையில கொடுக்குற சம்பளத்துல பாதி காசை உன்ட்ட கொடுத்துட்றேன். இந்த மைக்கில் லேசா எர்த்து மட்டும் வச்சு விடு. கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு திரியட்டுங்கிறேன். முகரை பாரு முகரையா. இங்கவா என்ன எங்க அண்ணன் சதீஷனை 100 ரூபா கொடுத்துட்டாருன்னு ஆடாத. நொப்ப மகளே அடிச்சு மூஞ்சி. எனக்கு 1000 ரூபா கொடுத்தா அப்படித்தான் ஆடுவேன். உனக்கு கொடுப்பாரு. ஆமா, 2000 ரூபா வச்சிருக்காரு பழைய நோட்டு, அதை கொடுப்பாரு. முகரை பாரு முகரை. தேவையில்லாம் மரியாதையா பேச கத்துக்க. மரியாதையா பேச நீங்க கத்துக்காங்க. பெண்களுக்கு நான் எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கணும். நான் எப்போதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்ணு. ஆம்பளை பேசி என்னமா ஜாதிக்க? என் பெண்கள்கிட்ட பேசி நீ என்னத்தை அழுத்து போற? ஆம்பளை பேசுனா சருத்திர, பொம்பளை பேசுனா அட்டை தருத்திரம் இருக்கேன். இந்த காலத்துல பெண்கள் நாங்க பேசினா மட்டும்தான் எங்கனால பொழைக்க முடியும். நான் பேசுவேன், இன்னும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். நீ பேச ஓட்ட பண்ணல அண்டை விட்ட மாதிரி லோட லோடன்ட்டு. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழம் நீங்களும் பார்த்துருக்கீங்களாடா? எந்த புத்தில் எந்த பம்பு இருக்குன்னு இல்லையே. இழந்த பழம் வைக்கிறீங்களா? சரி சரி. என்னம்மா இழந்த பழங்கிறீங்களே, சில பேர் உலக்கையில் கொடுப்பாங்க, சில பேர் பிடி கணக்கில் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி பிடி கணக்கில் கொடுக்குறீங்களா உலக்கு கணக்கில் கொடுக்குறீங்களா? நம்ம உலக்குத உலக்கு கணக்கா? சரி ஓகே. காப்படி உலக்கு 150 ரூபா. அழகா காப்படி உலக்கு 150 ரூபாயா? என் பழத்தை பத்தி தெரியாம பேசாதீங்க. நீங்க என்ன ஒண்ணுமில்லம்மா, வாயில வச்சோன்னா அப்படியே தேனா இனிக்கும் தித்திப்பா. ஏமா வாயில வச்சா தேனா தித்திக்குமா? சரி சரி. பாத்தீங்களா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க முருதங்கர்ட்ட கேட்டு பாருங்க என் பழத்தை எத்தனை தாடி தின்றுருக்காருன்னு. நான் என்ன மசத்துக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்பனா கொடுக்குள்ள பழமா இருக்கும் போல. இப்ப இழந்த பழம் விற்கிறீங்களே,
குடி கணக்கில் உலக்கு கணக்கு கொடுக்குறேங்கிறீங்க. வாயில் வச்சா தேனா தித்திப்பா இருக்குங்கிறீங்க. சரி, கை கொடுங்க. உண்மையிலே பாராட்டுறேன். நன்றி. உங்க பள்ளத்துடைய பெருமைகளை நீங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடணும் ஆசையா இருக்கு. ஏன்னா வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை அழகா இப்படிதான் வியாபாரம் பண்ணணும். நன்றி சார். பழம் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என் பழத்தை சாப்பிட்டு பாருங்க, என் பழத்தை உருட்டி பாருங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லையே. இல்லம்மா சொல்றேன். ஒரு பழம் வாங்கும்போது இழந்த பழத்தை உருட்டி பார்க்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இப்படி சொன்னாதான் வியாபாரம் பண்ண முடியும். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? என்ன உங்க பழத்துல கொட்டை இருக்கும், உங்க பழத்துல கொட்டை இருக்காது. கொட்டை இல்லாத பழம். கொட்டை இல்லாத பழம் என்ன பழம் தெரிஞ்சிருக்காரு? இப்பதாம்மா நாங்க வாழைன்னு சொல்லி படம் பார்த்துட்டு அப்புறம் என்ன எல்லாம் நம்ம குரூப்பு தானே. ஏமா நீங்க ரசாலி பழம் பார்த்துருப்பீங்க, பூவம் பழம் பார்த்துருப்பீங்க, நாட்டு பழம் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கிறது பிறகு எல்லாம் கேரளா ஐட்டம் தான். என்ன முந்த பழம் கேரளா நேந்திரம் பழம். உங்க பழத்துல கொண்டு வந்து வாயில வச்சா தேனா தித்திக்க. ஆனா என் பழத்தை வாயில வச்சிங்கன்னு வைங்களேன், உங்க கொட்டை இருக்காது. எங்க பழத்தை மட்டும் நீங்க வாயில வச்சீங்கன்னு வைங்களேன், சாப்பிட சாப்பிட நீங்க விட மாட்டீங்க. பழத்தை இப்படி பிடிச்சிங்கன்னா மட்டும் இருப்பீங்க. ஒரு தாட்டி கொடுத்து பாருங்க எப்படி இருக்கும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பழத்தை தம்பி சேலம் கொடுத்துருக்கேன், அப்படி சாப்பிட்டுருக்கா தெரியுமா? இப்ப இழந்த பழம் விற்கிறீங்க. மழைக்கண பழம் அம்மா, அம்மா மேலே எடுத்து விட்டு நெசமா. இல்லைப்பா கோச்சிக்காதீங்க ஐயா. பெத்தவங்க கொஞ்சம் சார்பு சின்னவங்க. மித்த மேடை வேற ஒரு குரலோட அது எம்மாராத தம்பிம்மா. பிடித்தா சரக்கு அப்படி சரக்கு சரக்கு சாப்பிட்டு தொண்டை போச்சு. சொல்லுங்க. இப்போ மித்த மேடைங்கிறது வேற. சரி சரிங்களா? வயல்சேரி மேடைங்கிறது நம்ம நாடக கலைஞர்கள் வாழ்ந்த ஊர். கண்டிப்பா இந்த மேடை பெரிய பெரிய சாம்பவாரங்கள் ஏறின மேடை. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பேசும்பொழுது எப்பொழுதுமே அசிங்கம் பேச மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. ரசிகர்கள் சில பேர் நல்ல விதமாக நம்மளுக்கு கருத்துக்கள் சொல்லுவாங்க, சில பேர் தப்பான கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். மேடையில் தொழில் பண்ணும்பொழுது முதல் நாகரிகமாக தொழில் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணேன், எந்த ஊரில் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊரில் பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்காங்க. பெருமையாக இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளைய உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது சினிமா கிடையாது, நாடகம். சினிமாவில் தான் இந்த உதட்டு வச்சு முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்தானா? அது சினிமா. இந்த மேடையில், அதுவும் வயல்சேரி மேடையில் இந்த உதட்டை வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. சரி ஓகே, டீசெண்டாக தொழில். சரியா? அவனுக்கு கொஞ்சம் மூடு சரி சொன்னா கேட்க. தம்பி மாலை போட்டிருக்கான்ல, அப்படி செய்யக்கூடாது. தம்பி மாலை போட்டுக்கு விரதத்தில் இருக்குல்ல. நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். பொம்பளை பிள்ளை உண்மையில ரொம்ப மரியாதை வச்சு சொல்கிறேன். அவர் சொன்னது போல ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கு தம்பி. அது மாலை போடாமல் இருந்தேன்னா மேடையில் ஒன்று ரேப் பண்ணிடுவேன். ஐயா வேணாம், ரேப்பா வேணாம், பொறுமையா. சரியா? டீசெண்டா. கொண்டு வந்துகிட்டு இருக்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இருங்க, ஏன் கோபப்படுறீங்க? இந்த உதட்டை பார்க்கும் போது தங்களுக்கு எப்படி தெரிகிறது? எரிச்சலா இருக்கு. அப்படி இருக்காது. என்கிட்ட காமிச்ச மாதிரி இப்படி மக்கள்கிட்ட காட்டு பாப்பா. என்கிட்ட காமிச்ச மாதிரியே காட்டானா போஸ் வர்றா. அப்பா எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? தம்பி இங்கிட்டு நான் காட்டல, இந்த பக்கம் நான் காட்டல. இங்கிட்டு காட்டு. எங்க சதீஷன் சதீஷன் வாயாமத்தான் பார்க்கிறேன். வாயாமத்தான் பாத்தீங்களா? பொதுவா பாப்பா ஒரு விஷயம் கேட்டாங்க. என் உதரை பார்க்கும் பொழுது தாங்களுக்கு எப்படி தெரிகிறது சொல்லுங்க. நீங்க கேட்டிருக்கீங்க. பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க.
இது ஒரு வைத்தியம் ட்ரீட்மெண்ட். அதாவது இது வந்து ஒரு மருத்துவம். இந்த வெளிமூளை உள்மூளை உள்ளவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. ஆமா. சாப்பிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில மூலமே வராது. உண்மை. இது வந்து ஒரு மருத்துவம் கண்டிப்பா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் மாதிரி தான் இருக்கும். நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வாக்கல் லூசு முண்டிய கூட்டிட்டு வந்திருக்காங்க ஐயா. ஐயோ முருகா. நீ ஏன் போற கூட? நீ ஏன் கூட போற? சும்மா இருக்கியா? அவ கிட்ட நான் என்னடா செய்வேன்? மாலை ஓட்டுருக்கல புள்ள. அதை வருத்தப்படுறியாம்ப தம்பி. பசுமாடு செவனே நிற்கும், காளை மாடு தான் செனக்கு ஏறும். இப்போ காளை மாடு செவனேன்னு இருக்கு, பசுமாடு ஏறுது. ஷாட்டுன்னு அடிச்சு விடுவேன். ஆயப்பாரு குரங்கு சூத்து மாதிரி. என்ன பண்ணணும்? தனி ஆடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ட்ரெஸ்ஸை பூரா அவுத்து போட்டு பசத்தில் வைங்க. வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. பேண்ட் சட்டை சூப்பரா நல்லா இருக்குடா. நீ பாத்திருக்கியா? அந்த நீ பாக்குறது எங்க அப்பா பரவாயில்ல. ஒரு குடும்பம் நல்ல மைக்ல இன்னும் விளக்க சொல்லு. நோட்டீஸ் அடிச்சு அதான் உண்மை. 6 மாசம் நான் அந்த பிள்ளை வச்சிருப்பேன், 6 மாசம் அவர் வச்சிருப்பேன். 6 மாசம் சீரானே ஒரே அப்பா அகோர காரி. என்னம்மா பண்ண வந்து சாமி உக்கிரமா போஸ் கொடுத்தேன். ஒரு முக்கியமான விஷயம். போஸ் வாயில கொடுத்தேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நானும் சூர்யா மாமாவும் ஆட போறோம். மாமாவா? அது பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டேன். பவதாரணி ஆடும் போது மட்டும் கை தட்டணும். இதை யாருக்கு சொல்ற? பெண்களுக்கு. ஏன் சூர்யா மாமா ஆடும் போது கை தட்டக்கூடாது. தட்டுங்க கேட்போம். அப்புறம் சொல்றீங்க ஓட்டு வந்துருச்சு. என்னடா அது? ஏத்தா அந்த பிள்ளை சொல்லிச்சுன்னா நீங்கள் எல்லாரும் கை தட்டுவீங்க. ஏத்தா பொது நலமாக இருக்கணும், சுயநலமாக இருக்கலாமா? நாங்கள் 2 பேரும் ஆடும் பொழுது எல்லாரும் கை தட்டுங்கன்னா அது பொது நலம். நான் ஆடும்போது மட்டும் கை தட்டுங்க
அவர் ஆடும்போது கை தட்டாதீங்கன்னா அது சுயநலம். அப்போ நீ பூரா தாய்மார்களுக்கு வந்து குரூப் சேர்க்குற. சேர்த்துட்டேன். சரி, இப்போ நான் என்ன அனாமத்தவா இருக்கேன்? தட்டுங்கத்தா. நான் சொல்றதுக்கு முன்னாடியே கை தட்டு வருவாரு. அங்க தட்ட சொன்னேன். இப்போ வரும் பாரு. அண்ணா சொல்ல கை தட்டுங்கண்ணே, தட்டுங்கப்பா. எங்க அண்ணன் சதி சென்னை வந்துருச்சுல, அது ஒரு ஆள் போதாது எனக்கு. சித்தப்பா 100 ரூபாய் கொடுத்து விட்டு அங்கிட்டு தட்டியா? ஏன் காசு உனக்கு, அவர் அன்பு எனக்கு. கட்ட வண்டி கட்ட வண்டி. நல்ல வண்டி அரடி புள்ள அரடி புள்ள போட்டு போட்டு அரடி புள்ள நல்ல வண்டி காரு இத வரட்டி விட்டது யாரு? நிக்குது காரு அத புடிக்க விட்டது யாரு? கனங்கத்தை மீன் வாங்கி மைக்க தூக்கி சட்டையான்னு நடிச்சு விடும் பார்த்துக்க. உங்களை நான் கைதட்ட சொன்னேன் அந்த பிள்ளைக்கு. உன்னை கைதட்ட சொன்னேன்ப்ப எவ்வாறு நீர் கடுப்பா போகும்னு சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளைக்கு கை தட்டினேன்னா பிள்ளைய பூரா அண்ணன் சோறா கை தட்டுங்க. என்ன தம்பியா? வாங்கடா தம்பியா. கடகத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி என்ன பாக்குது? அடுத்த இந்த வயல்சேரி கிராமத்தை வழிநடத்த அடுத்த ஜென்ரேஷன் இல்ல அவர் ஆனதை நான் பார்க்கல சார். அதுக்காக நீயே பயந்துக்கிட்டு ஓடுன. ஐயா மாமா மறுபடியும் அதை ரிப்ளை பண்ணி காட்டுங்க. மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி இல்லை உனக்கு நீர் கடுப்பாத்தியான் போகலாம். எவ்வளவு பகுமானமாக பொம்பளை பிள்ளை கை தட்டிய ஆடும்போது எனக்கு கை தட்ட சொன்னால் பொம்பளை பிள்ளை கை தட்டிக்கல. இதெல்லாம் அநியாயமாக தெரியல. எத்தாய் அந்த 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 ஆட்டா எத்தாய் நீ தான் இருக்கிற ஆளை பூரா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. இறங்கி வந்தனா காற்றை கடிச்சு விட மாட்டுக்க. சீம சமத்து ராசாத்தி மகராசி சீம சமத்தி ராஜாதி மகராசி சீம சமத்தி ராஜாதி சூப்பர்யா. அவனை கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆயிடுச்சா? எந்த ஊர்னே? எந்த ஊர் தானே? வீடு எங்கே இருக்கு? அக்கா நாடம் பார்க்க வந்திருக்கா? வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. லேசா எந்திரிச்சு முகத்தை மட்டும் காட்டு, நான் சொல்லி போட்டேன். கனங்கத்தை மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு திங்காதையெல்லாம் கேட்டியா? உனக்கு மட்டும் தனியா தோசை.
தட்டக்கூடாது. நான் ஆடுனேன். சரி, அது பொதுநலவாதிமா, பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லாதீங்க. அவர் தான் என்னோட முன்னாள் காதலன். அதான் நிலைமை இப்படி இருக்கு. ஐயோ அதுக்கும் தட்டுறேன். ஐயோ கண்ணங்கத்த கணக்கத்தை மீன் வாங்கிக்குள்ள மீன் வாங்கி சோழி முடிஞ்சிருச்சு. ஆடு மணி சூப்பர். என்ன தலையில கைய வச்சிருச்சு? என்ன வலிக்குதுவா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இந்த முன்னாடி உட்காந்துருக்க ஆள் யார் பார்த்து கேளு. ஒரு 5 பத்து இருந்தா பிச்சை போடுங்க. இங்க வர்ற அதுலயும் ஆசை 500,000 போடலாம். இப்படி ஒரு ஆசையா? ரொம்ப பசியா இருக்கா? என் சாப்பிடுறியா? நல்லாவே பாடுறீங்க. காலதாமதம் காரிய கேடு. ஏன்னா விட்டு கொடுக்காம ஆடிடுச்சுல. நம்ம ஊரில் ஒரு ராஜாவாட்டுனா பரவாயில்ல, இன்னைக்கு 2 ராஜாவாட்டு. அதான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை நிறைய. பாப்பா அது சரி. பார்த்துக்கணும் பண்ணிக்கிறேன். அதுக்காகமா பேசாம பாப்பா லவ் பண்ணிடுவோம். அது வேற செய்ய போறீங்களா? அதுக்கு இருந்துட்டு நான் போய் சொல்லுங்க. இவ்வளோ வச்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னே தெரியல. ஓ, நான் உங்களை லவ் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணு. அன்பன் விருப்பத்திற்காக ஒரே ஒரு மேட்சுக்கு பண்ணுங்க. என்ன நேரம் இல்லை, டயர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கலாம், டைம் இல்லை. இல்லை, அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும். அடுத்து நம்பிராசி இருக்குது. நம்ம அடுத்து கிழவன் வேஷம் போட்டு தான் நாடகத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைவாக. அதனால் நிறைய வேலைகள் இருக்கிறனால தான் முடிக்கலான்னு பார்த்தேன். அண்ணே உங்கள் விருப்பத்திற்காக பண்ணுறேன். சோறா கைதட்டுங்கப்பு. யாரோ ஒரு தம்பி மட்டும் மேலே வாங்கப்பா. ஒரு பையன் வாங்க வாங்க. வாடா தம்பி, வாடா வாடா. நீ எதுக்குடா வேமா அங்கேருந்து வந்த? சும்மா பார்க்க வந்தியா? யோசிக்கக்கூடாது வர்றதுக்கு. இப்படி யோசிச்சேன்னா மித்த எல்லா விஷயத்துக்கும் யோசிப்பேன். யோசிக்காமல் தைரியமாக வந்துடணும். சரியா? வந்தே மாதிரி தைரியமா. நீ எதுக்குடா ரோசர் போட்டிருக்க? ஃபுல் பேண்ட் போட்டு வரணும்டா ஆம்பளை பிள்ளை. கொடுமா அங்கிட்டு போங்க. மைக்குக்கு போடா. பணிவான பையன் மைக்கில் பேசணும். அப்படின்னா ஆளை மாத்து. அப்போ
அப்போ வேற ஆள் வாங்கப்பா. உன்னை போல ரொம்ப எதுக்குடா மேலே வந்த? உன்னை ரொம்ப தைரியமான ஆள் நினைச்சு. வாடா தம்பி, நீ வாடா வாடா வாடா, சும்மா வா சும்மா வா. வாங்கடா, பயப்படாதீங்களா? அட பயப்படாதடா வாடா. என்னடா வயல்ச்சேரி மேடையில் பசங்க பூரா தைரியமா இருப்பாங்க, பயப்படுறாங்களே. செல்வா நீ ஒரு ஆளை கூப்பிடு. செல்வா ஒரு ஆளை கூப்பிடு. நீ உட்காரு, நல்லா இருப்ப. செல்ஃப் எடுக்காத வண்டியில இருக்குது அது. ஆமா சும்மா வா, பயப்படாம வா. பயப்படாத, அந்த பிள்ளை குஞ்செல்லாம் கடிக்காது. வா வா அப்படி தவிடா வாடா. பக்கத்துல பைக் நல்ல நேரம் பைக்கை நிமித்து விடு. நான் ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்ல தைரியமா பேசணும், பயப்படக்கூடாது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. பிள்ளைக்கு நல்ல சத்தான சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சோறு. சோறு. நான் என்ன பீவா தின்னு? ஆமா. அந்த பிள்ளை தின்னதை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? நிகிலேஷ். நிகிலேஷ். என்ன படிக்கிறீங்க? 8th. கை குறா. பரவாயில்ல, இப்பவே 6ஆம் கிளாஸ் படிக்கிறவ. சாரி, 8ஆம் கிளாஸா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா நான் செக் பண்ணேன். அப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. ஆமா. படிச்சு நீங்க என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸுக்கு போகணும்னு ஆசை. வேற கை தட்டுங்க. நமது வயல்ச்சேரி கிராமத்திலேருந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்னா நல்ல ஜிம்மு பாடி வேணும்டா, நல்லா சாப்பிடணும் போத. சரியாப்பு? ரொம்ப சந்தோஷம். பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வாங்க. படிச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளை அடிச்சு உள்ள தள்ளுறா. ஜெயிலுக்குள்ள. உனக்கு உள்ள தள்ளி மகரே பாரு, மகரையா. கையில் எத்தனை விரல் இருக்கு? 10. பொய் சொல்லாம சொல்லணும். தம்பி கொஞ்சம் அமைதியாடுறா. நீ தான் மேடைக்கு வரல. ஒன்றும் தைரியம்னா மேடைக்கு வா, இல்லைன்னா அங்கேயே உட்காந்து அங்கே என் குஞ்சு பேசக்கூடாது. தைரியம் உள்ளவங்க தான் மேடையில் பேசணும். கையில் எத்தனை விரல் இருக்கு? 5. அவன் சொல்றத முதல் கேட்காத, நம்ம சுயறிவோட பேசணும். கையில் எத்தனை விரல் இருக்கு? 5. ஒரு கையில் 5, 2 கையில் 10. 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிற? உனக்கு வாத்தியார் யாரா? சயின்ஸ் சார். என்னப்பா? அவரை பார்க்கணும் போத. கையில் 2 விரல் சேர்த்து 10 விரல் இருக்கா? 10 விரலா இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. 10 இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம சொல்லணும். 10 விரலா இருக்கு. ஆமா 10. எங்க எண்ணு பாப்போம். 1 2 சொன்னே சந்தை விட்டுறியா பாருங்க. 6 7 8 9 10. 10 இருக்கா? இப்ப இங்கிலீஷ்ல சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை விடுறது அதான் படிச்ச புள்ளுங்கிறது. அவன் மூத்திரம் தாங்க கூடிய அப்பயே அது அறிவு வருதான்னு பார்ப்போம். ஏய், இப்போதைக்கு வரல, அப்புறமேட்டு தான் வருமா. நீ ரெடியா இருப்ப போல இருக்க. இப்ப ஹிந்தியில சொல்லுப்பா. ஹிந்தி மாலும் தெரியாது. என்னடா தம்பி, பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்படுற, ஒரு ஹிந்தி தெரியாம இருக்கலாமா? உனக்கு தெரியுமாங்க? அப்புறம் ஹிந்தி தெரியாம நான் வருவேனா? ஹிந்தி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியுமா? ஹிந்தி தெரியாது. தெரியாது. கோத்தவங்க முன்ன மரியாதை கொடுப்போம் பாத்துக்க. தம்பி, அண்ணன் சொல்லித்தரேன். ஏ दो दो तीन दी 4 5 6 7 என்ன எனக்கு 5 வேலை தெரியாது. வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. மியூசிக் பண்ணுமா? ஸ்டார்ட் மியூசிக். இது பார்க்கும்போது டீ பை மாதிரி தெரியும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு மேஜிக் பை தான், உள்ளே ஒன்றும் கிடையாது, வெறும் பை தான். தம்பி உள்ளே போட்டு கையை உள்ளே விட்டு செக் பண்ணுப்பா, ஏதாவது இருக்கா? அவன் உள்ளே அறியா உட்காந்துடலாமா? ஒன்றுமே இல்லையா? யாராவது நண்பர்கள் கர்ச்சிப் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா சட்டியை கூட கழட்டி கொடுங்க. நான் தொலை நீ போட மாட்டேன். கர்ச்சிப் அது வேணாம், கர்ச்சிப் கேட்டேன். கர்ச்சிப் இல்லையா? அதான் மாமா, ஐயனார் மாமா வச்சிருக்காரு வருங்க. யாரு ஐயா? உங்க பேர் என்னங்கய்யா? கர்ச்சிப்பை நல்லா விரிப்பா. கர்ச்சிப்பை நல்லா விரிங்க. கண்ணன்கையா விரிச்சிட்டிங்களா? மக்கள்கிட்ட காமிச்சிட்டிங்களா? கர்ச்சிப்பை நல்லா கசைக்கு உள்ள போடுங்க. போட்டிங்களா? ரொம்ப கசக்குறானே. இப்போ சாமியை கும்பிடு. ஆண்டவா 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 ஆண்டவா, நீண்ட நாள எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள எனக்கு ஒரு ஆசை. நீண்ட ஆசை தான்டா. நீண்ட நாள எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாள எனக்கு ஒரு ஆசை.
ஆசை. நீங்கன்னா எனக்கு ஒரு ஆசையாட்டே உனக்கு அப்புறம் தெரியுது. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை இந்த மேடையில நிறைவேறணும். அந்த ஆசை இந்த மேடையில நிறைவேறணும். ஆசைப்பட்டது இந்த அக்காட்ட நான் கொடுக்கணும். ஆசைப்பட்டதை இந்த அக்காட்ட கொடுக்கணும். இந்த அக்காட்ட கொடுக்கணும். கொடுக்கணும் இல்லையா? கண்ண முடி சாமியை நல்லா வேண்டிக்கும். சரியா? தாயே அம்மா பத்திரகாளி மலபுரத்த காளி பிசாசு நாதாரி முண்டை எச்சிக்கலை முண்டை கையை உள்ள விட்டுற தம்பி. நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். சைஸு தெரியாம தூக்கிட்டியடா. இதை போய் நினைச்சிருக்கானே. யார்கிட்ட கரிச்சிப்பாங்கண்ணே? கண்ணன் கையா அவர்கிட்டே கொடு. அவரு நீ இது போய் இதை என்ன பண்ண போறாரு? மாஸ்க் வச்சு நடத்திக்கலாம். சரி உள்ள போடு. அவர்கிட்ட கரிச்சிப்பா கொடுத்துருவோம். உள்ள போடியா? வாங்கி போடுறாத. உள்ள இருள் அடிச்சு போய் கிடக்குறியா? இதையா தன்னை நினைச்சிருக்கமேண்டு. உள்ள இருந்து அடுத்து என்னென்ன வரப்போதும் பார்த்தீங்களா? மறுபடியும் வேண்டாம். ஆண்டவா ஆண்டவா நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த கண்ணன் ஐயாட்ட கரிச்சிப்பை கொடுக்கணும். அந்த கண்ணன் ஐயாட்ட கர்ச்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துடலாம். எடுங்க கொடுங்க. தம்பி நிகிலேஷ் அவரை இப்போ பொம்பளை பிள்ளையா மாற்ற போறேன். வேணாம் பயப்படுறியாமா? சரி போ. கொஞ்ச நேரத்தில் பிள்ளை ஸ்டன் ஆகிட்டேன். நம்மளை பொம்பளை பிள்ளையா மாற்றிடுவாங்க. தம்பிக்கு ஜோரா கை தருங்க. யாருமே வராத இடத்துல நான் வரேன்னு சொல்லி தம்பி தைரியமாக வந்தார். பார்த்தீங்களா? அந்த தைரியத்துக்கு பாராட்டு. அப்புறம் பாப்பா அண்ணன் சதீஷ் அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் செஞ்சேன். உன்னை நான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு ஒரு மாமா வேணும் சார். ஒரு முறையை கொஞ்ச நேரத்தில் மாற்றிவிட்டாள். எனக்கு நான் சித்தப்பா தான் கூப்பிடுவேன். சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? அப்போ நான் சின்ன மாமா. மாமா நானும் சொன்னேன். ஓகே. அப்போ நான் உங்களை லவ் பண்ணலாமா? நீங்களே லவ் பண்ணுங்க. நான் வேற கிட்ட போடுவேன். சரி சரி ஒரு நிமிஷம் வாங்க. நல்லா வாங்க, நல்லா வாங்க. நீ வேற பழையனூர் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மதுரை பழையனூர் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மதுரை சார்ந்த திரைப்பட நடிகர் சூரிய ஹோட்டல் மேனேஜர் அவர்களை அன்பு வரவேற்கிறோம். அவரை மேடைக்கு வருமாறு மிக தமிழன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கணப்பிள்ளை நாகராஜ் மதன் அவர்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் திரு கார்த்திக் கந்தசாமி அவர்கள் இவங்களுக்கு வேலை போட்டுங்க. உனக்கு வேணாம் வாடம் தெரியும், வாடம் தெரியும். சோறுல மாமா வாங்க, மாமா வாங்க. சரி 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 வாங்க மாமா. வீடு தர்றேன். சென்னையில் நாராஜ் வாங்க. நாராஜ் நான் காத்து குத்துக்கிட்டேன். சூப்பரா விடிய விடிய உனக்காக சொன்னாப்ல.
என் அழைப்பை ஏற்று வருகை தந்தைக்கு மிக நன்றி. இவர்தான் சூரிய ஹோட்டலில் மேனேஜர். மதுரை சித்திரை திருவிழா போல வரும் கூட்டத்தை தன் ஒராள சமாளித்து அந்த நிறுவனத்தை எடுத்து சென்று போகிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். சொல்லு சும்மா சொல்லு கணேசா. நம்ம நயினார்பேட்டை தான் மாமா அவர்கள், சக்திவேல் மருமையன் தான் நமக்கு. நன்றி. பிடிக்கியா ஐயா, பிடிக்கியா ஐயா. குடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே கொடியிலே மல்லிகைப்பூ மயக்குதே கொடுக்கவா கொடுக்கவா கொடுக்கிறேனா. கொடியிலே மல்லிகைப்பூ மயக்குதே துடிக்கிறேனா. கொடியிலே மல்லிகைப்பூ மயக்குதே பறிக்க சொல்லி தூண்டுவே பவன மல்லிகோ யார் வரா? ஹலோ கணேசே, குமாரே வாப்பா. கணேசா, நமது திருப்புவனம் அன்பு தம்பி வேட்டைக்குமார் அவருடைய சார்பாக வணக்கம். அன்பு தம்பி கணேசன் அவர்களுக்கு வணக்கம். இந்த பாராட்டு சந்தன மாலையை அணிவிக்கிறார். வணக்கம்.
வணக்கம். தென்னிந்திய திரைப்பட நடிகர் திரு எம்பி வேட்டகம் அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நகைச்சுவை நடிகர் எம்பி வேட்டகம் அவர்களுக்கு வணக்கம். குடும்பத்தின் சார்பாக இந்த மலை ஏற்படுத்தி வணக்கம். யாருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கிற வேண்டியதான். வணக்கம். 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 தம்பி டீ கடை சிவா சார்பாக இங்கே ராஜநடியாக நடிக்கிருக்கின்ற அன்பு தம்பி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வருகிறார். அன்பு தம்பி டீ கடை சிவா அவர்கள் சார்பாக எனக்கும் பொன்னாடை போட்டு வருகிறார். பேச முடியுங்களா? எல்லாத்தையும் போட்டிங்கன்னா சும்மா போடுப்பா. வணக்கம். வணக்கம். இதே ஒரு காமெடியா. வணக்கம். 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 அவரை கூப்பிடுப்பா. ஆமாம் ஆமாம் சொல்லுறது அது ஒரு காமெடிங்க. அது ஒரு காமெடியாக இல்லை உனக்கு. அதை யோசிங்க. அது ஒரு காமெடி. நல்லா இருக்கு. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த 5000 ரூபாயை நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆர்கே கணேசன் அவர்களுக்கு அன்பளிப்பாக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாக சென்னையிலிருந்து கொடுத்துருக்காங்க. சீரும் சிறப்புமாக வளர வேண்டும், வாழ வேண்டும், வாழ்த்த வேண்டும். தர்மானன் என்றும் சீரும் சிறப்புமாக எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அவரை வாழ்த்த வயதில் வணங்குகின்றேன். அன்னை சிரிக்கவே மாட்டேன்றாரு. எங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்க சொல்லுங்கள். அதான் வீடியோ எடுத்து யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பெருமை சேர்த்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அன்பு அத்தனை நிர்வாகிகளுக்கும், அன்பு தம்பி வேட்டைக்குமாருக்கும், எனக்கு பொன்னாடி போற்றிய அன்பு தம்பி சிவா அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார். உள்ளத்தில் உள்ளது அமைதி. உள்ளத்தில் உள்ளது துன்பத்தில் என்பது இறைவன் வகுத்தறியது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார். உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்தறியது. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இதை இகது கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு
ஆண்டவர் கட்டளையாரே உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகமும் இடமயங்கும் நிலை உயரும் போது மனிது கொண்டால் உயிர்கள் உன்னை வரையும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகமும் இடமயங்கும் நிலை உயரும் போது மனிது கொண்டால் உயிர்கள் உன்னை வரையும் உண்மை என்பதும் அன்பாகும் பெரும் மனிதம் என்பதும் பண்பாகும் உண்மை என்பதும் அன்பாகும் பெரும் பணிவும் என்பதும் பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவர் கட்டளையாரே ஆசை கோபம் கலந்து கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் ஆசை கோபம் கலந்து கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பதும் கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் மிருகம் என்பதும் கள்ளமனம் உயர் தெய்வம் என்பதும் பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு